ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இது லோக்கீஸ் பாட்காஸ்ட். நான் இது செகண்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறேன். எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரில. நான் 2வது எபிசோட்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு தான் நெனச்சேன். பட் ஸ்டில் ஐ அம் ரெக்கார்டிங் திஸ் திங். ஜஸ்ட் என்ன என் மைண்ட்ல இருக்கு தாட்ஸ் ஷேர் பண்ணலான்னு நெனச்சேன். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, ரீசென்ட்ஸா ஒயிட் நைட்ஸுங்கிற ஒரு புக்க நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். இல்லன்னா நீங்க Instagram ரீல்ஸ்லயாவது கேள்விப்பட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் நான் இந்த புக்க வாங்க போறேன்னு நான் சொன்னதுக்கப்புறமா, என் ஃப்ரெண்ட்ஸ் பீப்பிள் எல்லாருமே இந்த ஸ்டோரி நல்லாருக்கும்டா, ஆனா லாஸ்ட்ல சோகமா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. சரி நீ இந்த புக்க படிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டேன். எவனுமே படிக்கல. யாருமே படிக்கல. நோபடி. எல்லாருமே ரீல்ஸ்ல மட்டும் பார்த்துருக்காங்க. ரீல்ஸ்ல மட்டும் பார்த்துட்டு இந்த புக்கு நல்லாருக்கும். நீ வாங்கி படிக்கலாம். இல்லன்னா வந்து இது ரொம்ப சோகமா இருக்கும். ஒன் சைட் லவ் அந்த மாரியே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் லைக் பர்ச்சேஸ்ட் தட் நான் கொஞ்ச நாட்களாவே ரீசென்ட் டைம்ஸ்ல அட்லீஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு சில புக்ஸ்லாம் வாங்குறதுக்கு. ஐ திங்க் லைக் பிப்ரவரியில வந்து நான் ஜேகேவோட ஒரு சில புக்ஸ் வாங்கியிருந்தேன். ஃபிலாசஃபி மேல திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வந்து, இப்போ ஒயிட் நைட்ஸ் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். நான் இன்னும் இந்த புக்க கம்ப்ளீட் பண்ணல. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு டாக் அபௌட் இட். ஐ திங்க் நான் எவ்வளோ முடிச்சிருப்பேன்னா, ஒரு 30, 40 பேஜஸ் பக்கத்தில முடிச்சிருக்கேன். ஸ்டோரி பேசிக்கா என்னன்னா, ஒரு லோன்லி பெர்சன் ஹி இஸ் அ ட்ரீமர். ஹி லிவ்ஸ் இன் ரஷ்யால வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து அவர் வாழ்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பொண்ண மீட் பண்றாரு. அந்த பொண்ண மீட் பண்ணிட்டு அவங்க கூட இருக்க கான்வர்சேஷன் அத பேஸ் பண்ணி தான் இந்த புக்க. எனக்கு என்னன்னா, யூசுவலா பீப்பிள் வந்து என்ன நீ புக் படிக்கிறதுலேருந்து என்ன கிடைக்கும்? அந்த மாரிலாம் நெறைய வாட்டி கேட்டுருக்காங்க. நானும் பெருசா புக்ஸ்லாம் படிச்சதில்ல. ஆடியோ புக்ஸ் கேட்டுருக்கேன். ஒரு சர்டைன் டைம்ல ஐ திங்க் டியூரிங் கோவிட் வந்து நான் நெறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எக்கச்சக்கமா படிச்சேன். இப்போ ஃபேமஸா இருக்கிற நெறையா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுக்கிட்டு எல்லா புக்ஸையுமே நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். இப்ப இன்னைக்கு இந்த ஒயிட் நைட்ஸ் படிக்கும்போது தான் எனக்கு வந்து நான் என் பாஸ்ட்ல எப்படி இருந்தேன்? பாஸ்ட்னா ரொம்ப நாள்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸ். ரைட். ஐ அம் ஜஸ்ட் 22 இயர் ஓல்ட் நவ். நான் ஒரு 18-22 அந்த டைம்ல ஐ ஹேட் ஒன் சைட் லவ் லவ். இந்த பாட்காஸ்ட்ட யாரும் கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். ஈவன் ஃப்ரம் மை ரியல் லைஃப் யார் கேட்டாலும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியப்படும்ல. அதனால நான் என்ன வேணாலும் பேசலாம். ஆம், அ அதான் ஆக்சுவலா என்னன்னா, ஐ ஹேட் ஒன் சைட் லவ் ஆர் லைக் ரைட். ஆ ஒரு இந்த ஏஜ் கேட்டகரியில நம்ம இருக்கும்போது வெனெவர் வி சீ பீப்பிள் வெனெவர் வி சீ ஆப்போசிட் ஜெண்டர் வில் கெட் அட்ராக்டட். நம்ம அவங்க கிட்ட என்ன வேணாலும் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் ஐ டோன்ட் யூசுவலி கன்வின்ஸ் பீப்பிள். அத நான் பண்ணல. பட் ஸ்டில் வி ரொமான்டிசைஸ் திங்ஸ். ரொமான்டிசைஸ் இன் தி சென்ஸ் அவங்களோட அவங்க கூட இருக்கிற அந்த டைம் இல்ல அவங்க பெர்ஃபெக்ட்டான பெர்சனாவே இருந்திருக்க மாட்டாங்க. ஆர் அவங்க ஸ்டார்ட்டிங்லேருந்தே தே வுட் பி கிளியர். இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆர் டோன்ட் ட்ரை ஃபார் மீ. பட் ஸ்டில் நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா, வி ரொமான்டிசைஸ் இட். எனக்கு ஒருத்தவங்க கிட்ட நான் அந்த மாரி இருந்தபோது, எனக்கு நான் டவுன்ஃபால்லாம் பெருசா நான் யோசிக்க மாட்டேன். ஐ அம் ஆல்வேஸ் ஆப்டிமிஸ்டிக் அண்ட் ஃபன் பெர்சன். ஆனா ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் மை டைம்ல வந்து எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து அவங்க என் பக்கத்துல இருந்தாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பக்கத்துல இருந்ததுனாலயான்னு தெரியல. பட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹேட் அ கனெக்ஷன் வித் தெம். அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததுலருந்து. அதுக்கப்புறமா என் பிரெயின் எப்படி ஒர்க் ஆக ஆரம்பிச்சுருச்சுன்னா, வெனெவர் ஐ கெட் அ ப்ராப்ளம், ஐ யூசுவலி டோன்ட் இல்லன்னுலான்னு சொல்லி நினச்சுட்டு இருந்தேன். இந்த புக் படிக்கும்போது தான் வந்து இல்ல அந்த ட்ரீமர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து சீரியஸா என்னன்னா, எனக்கு இந்த புக்க அதுக்கு முன்னாடி வந்து ஐ ரெட் இட் இன் இங்கிலிஷ். ஐ ஃபெல்ட் லைக் நமக்கு ஆங்கில அறிவு ரொம்ப கம்மியா இருக்குங்கிற விஷயத்த நான் இந்த புக்க படிக்கும்போது தான் நான் கத்துக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி நெறையா வேர்ட்ஸோட மீனிங் தெர்ல. கூகுள் பண்ணிட்டு இருந்தேன். எக்கச்சக்கமா எனக்கு புரியல டூ பி ஃபிராங்க். புரியல இருக்கிறது. அதில என்னன்னா, இந்த ட்ரீமர் பேசும்போதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே இந்த நாஸ்டங்காவும் நாசமா போனவனும் அப்படின்னு இந்த புக்குக்கு டைட்டில் வச்சிருக்கலாம். நாஸ்டங்கா பேசும்போது கிளியரா இருக்கு. ஏன்னா, அ ஈவன் நானும் ஒரு சில நேரத்தில எழுதுவேன். ஆக்சுவலா ஐ லவ் ரைட்டிங். ஆ இட் குட் பி ஏதாவது ஸ்டோரீஸ் எழுதுறது, இல்ல வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அத ரிலேட்டடா எழுதுறது. இல்லன்னா வந்து ஈவன் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டே நான் ரைட்டிங்க வச்சு தான் பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆனா என்னன்னா, அ
இ இவரோட ஓன் தாட்ஸ் அந்த மைண்ட்ல இருக்க அந்த தாட்ஸ் அப்படியே ரைட்டிங்ல இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப இந்த ட்ரீமர் கேரக்டரோட எனக்கு ஒத்து போச்சு. பட் ஸ்டில் நான் அவ்ளோ லோன்லியான பெர்சன்லாம் இல்ல. தனியா இருக்க பிடிக்கும். ஆனா இவன் என்னடான்னா, இவ்ளோ தனிமையில இருக்கான். யார்ப்பா நீ? சும்மா போற வழியில இருக்கிற பில்டிங்க பார்த்துலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறான். இத்தன வருஷமா நான் இந்த ஊர்ல இருக்கேன். என்னைய யாருக்குமே தெரியாதுங்கிறான். ஆ அந்த டைம்ல வந்து நான் உண்மையாவே தனிமையில இருந்தேன். அப்ப வந்து நான் என்னோட தனிமைய போக்குறதுக்காக தான் அவங்க பின்னாடி சுத்துனேனா. எனக்கு இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை விட வந்து நம்ம இவ்ளோ பைத்தியக்காரத்தனமா நம்ம இல்லன்னு சந்தோஷமாவே இருந்தாலுமே கூட, நம்மளும் ஒரு பைத்தியம் தான். அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஸ்டில் இப்ப இந்த புக்ல எங்க இருக்கேன்னா, இப்ப நாஸ்டன்கா வந்து அவளோட ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் தட்ஸ் அனதர் சைட் ஆஃப் லோன்லினஸ். அவங்க எப்படி அவங்க கிராண்ட் மதர் கூட அந்த ட்ரெஸ்ஸோட அட்டாச் ஆயிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ஷி வில் மீட் அ கை லாட்ஜர்ன்னு சொல்லிட்டு அங்க அவங்களோட வீட்ல ரென்ட்டுக்கு இருக்கிற அந்த பையன். இன்னும் படிக்கணும். இப்ப நான் இந்த தடவ ஏன் ரெக்கார்ட் பண்ணேன்னா, எனக்கு இந்த புக் அதான் இந்த பாட்காஸ்ட்ல ஏன் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னா, எனக்கு சத்தியமா அந்த ட்ரீமர நெனச்சு, ஐய்யயோ! யார்ரா இவன் நம்மள விட மோசமா இருக்கானே! ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாண்டட் டூ ஷேர் வித் பீப்பிள். அந்த மாரி எனக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து அவன் பேசின நெறையாவே எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அ நல்லா இருந்துச்சு. இந்த மாரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஓகே. இன்னொன்னு ஐ அண்டர்ஸ்டூட் லைக் இந்த மாரி செல்ஃப் ஹெல்ப் இல்லாம வி நீட் டூ ரீட் லைக் லாட்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரீஸ் ஒரு புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல வந்து மேபி ஐ வில் டாக் அபவுட் லைக் கம்ப்ளீட்லி ஒயிட் நைட்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டு ரிவ்யூன்னு இல்ல. என்னோட இத நான் படிக்கும்போது இந்த ஸ்டோரி இல்லாம நம்ப வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் பண்ணணும். அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரீஸா இருக்கும். எனக்கு என்னன்னா, என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, நான் எத பத்தி பெருசா நான் ஸ்டோரீஸா சொல்லுவேன்னா, நான் ட்ராவல் பண்ண விஷயங்கள். ஆ ஒரு வாட்டி நான் மும்பை போயிட்டு, மும்பைல வந்து நான் தனியா ட்ரெக்கிங் மும்பைலேருந்து ஒரு 150, 160 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் போயிட்டு, அங்கேருந்து திருப்பி வரும்போது, அங்கேயே 7:00 ஆயிடுச்சு. மவுண்டெயின்லேருந்து ட்ரெக் டவுன் பண்ணும்போதே. அங்க ஒரு கேங்க புடிச்சு, அந்த கேங் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அவங்க கூட கார்ல வந்து, அதுக்கப்புறமா தான் நான் திருப்பி இன்னொரு ட்ரெக்கிங்க்கு அதே ஏரியால போம்போது தான், எனக்கு அந்த ரோடு நான் கார்ல அந்த ரோட பார்த்தா, அது ஒரு மாரி மவுண்டெயின் ரோடு போல. அதில அவன் அடிச்சு, உடைச்சு ஒரு 70 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர்ல ஓட்டிக்கிட்டு இருந்தான் நைட்டு நேரத்தில. இந்த ரேண்டம் பீப்பிள் கூட நைட்டு 12, 1 மணிக்கு நான் திருப்பி மும்பை வந்தது. இந்த மாரி நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு. மேபி ஒண்ணு ஒண்ணா நான் இதுல சொல்லுவேன். ஆனா ஸ்டில் இட்ஸ் அகைன் இட் மேட் மீ டூ ரிமெம்பர் வாழ்க்கைய வாழணும். நெறைய ஸ்டோரீஸ் இருக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல யூ ஆர் யுவர் ஓன் வொர்ஸ்ட் எனிமி. அண்ட் இஃப் யூ ஹேட் ட்ரைட் பெர்ஹாப்ஸ் யூ மைட் ஹேவ் சக்சீடட். இது எனக்கு வந்து இந்த கதையில வேற ஒரு இடத்துல வரும். பட் ஸ்டில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு போன பாட்காஸ்ட் நீங்க கேட்டிருந்தாலும் இருக்கும். எக்ஸ்டர்னலி ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். ஐ ஃபீல் லைக் ஐ லிவிங் இன் ஃப்ரீடம். பட் என் பிரச்சனை என்னன்னா, நான் தான் பிரச்சனை. அப்ப வந்து நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா, ஐ கேன் சக்சீட். அந்த மாரியான ஒரு ஸ்டெப் தான் இந்த பாட்காஸ்ட். என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நான் ஸ்கிரிப்டில்லாம் பேசுறது இல்ல. எனக்கு அப்படி எழுதி பேசவும் வருமான்னு எனக்கு தெரியல. இந்த மாரி ஜென்ரலா ஜாலியா பேசுறது தான். இஃப் யூ ஃபீல் லைக் யூ லைக் திஸ் இவ்வளோ தூரம் எவனும் கேட்டுருக்க மாட்டீங்க. கேட்டிருந்தா பெரிய ஆச்சரியம். கேட்டிருந்தா யூ கேன் ரேட் திஸ் பாட்காஸ்ட் இன் Spotify ஆர் Apple பாட்காஸ்ட் எனிதிங் யூ ஆர் லிசனிங் டூ. அ தெரியல வை ஐ அம் டூயிங் இட். பட் ஸ்டில் ஐ அம் ஜஸ்ட் ட்ரையிங் திங்க். அதில ஒண்ணு வந்து இந்த பாட்காஸ்ட் பேசுறதுன்னு இல்ல. சும்மா என்ன நைட்டு நேரத்தில லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன வேணாலும் பேசலாம். ரெக்கார்ட் பண்ணி போடலாம். இஃப் சம்மோன் இஸ் லிசனிங் டூ இட், தேங்க் யூ. ஐ ஃபீல் பேட் ஃபார் யூ. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். நீங்களும் உங்க வாழ்க்கையில நெறையா பண்ணலாம். பட் இஃப் யூ லைக் இட்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. தேங்க் யூ. பை பை. ஹேவ் அ கிரேட் டே. ஹேப்பி லைஃப். குட் நைட்.